சாண்ட்ராவும் பார்வதியும் கார்டன் ஏரியாவில் பேசிக்கிறாங்க. பேசும்போது அந்த பாத்ரூமில் கவர் போட்ட பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது இப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் சாதாரணமாக தான் சொன்னேன் அமித் கிட்ட, உள்ளேயும் கவர் போடலை அப்படின்னு சொன்னேன். அது நான் சொன்னதுனால திவ்யாவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே அதை பெரிய இஷ்யூ ஆக்குறா. இப்போ நான் சொல்லலை நீ அப்படின்னு தெரிஞ்சவொடனே அப்படியே பேசாமல் விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அங்கே உள்ளே என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இனி போய் பாருக்கிட்ட குதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ இப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏதோ பாத்ரூமில் பண்ணியிருந்தாங்களாம். டிஷ்யூ ஏதோ இங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க. அதை வந்து வியானா கிட்ட சாண்ட்ரா இங்கே வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்களாம். அது வந்து சாண்ட்ரா சொன்னாங்கன்னு தெரிஞ்சதுனால அது திவ்யாவுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. இது எல்லாமே சாண்ட்ராவோட அசம்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பால் விஷயத்தில் அவளால் தானே நான் கெட்ட பேர் வாங்கினேன், அவளுக்காக தானே நான் கூட போய் நின்று அவ்வளோ பேச்சு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ திவ்யா பேரில் தான் பிரச்சனை தப்பு மாதிரியும், சாண்ட்ரா பேரில் எந்த தப்பும் நடக்காத மாதிரி விஜய் சேதுபதி சார் ஒரு நாடகம் ஆடியிருப்பார்ல, அந்த நாடகத்தை அப்படியே உண்மை மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல திவ்யா எங்கேயுமே நீங்களும் போகாதீங்கன்னு சொல்லலை. எனக்கு தலைவலிக்குது, நான் பேசாமல் உட்காந்துருக்கேன், கொஞ்ச நேரம் உங்களுக்கு வேணும்னா எங்கே வேணால் போய்க்கோங்க, என் பக்கத்தில் இருந்து யாரும் கத்தாதீங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. திவ்யாக்காக சாண்ட்ரா வந்து சாண்ட்ராக்கு ஜெயிலுக்கு போக வேண்டாம், ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். அப்போ பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. உள்ளே போய் அவள் அழுதுட்டுருக்கா, உள்ளே போய் எதையாவது பிடிச்சி கூட்டிகிட்டு வா அப்படின்லாம் சொல்லி விக்ரம் கிட்ட பேசியிருப்பாங்க. பட் இப்போ என்னென்னா அவளுக்காக தான் நான் நின்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரஜன் எவிக்ஷன் அப்போ பார்த்தியா, அன்றைக்கி பண்ணது உனக்கே கரெக்டுன்னு தோணுதா அப்படின்னோடனே ஊன்னு பார்வதி சொல்கிறாங்க. உடனே அங்கே அப்போ பார்த்தியா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு, அவர் எவ்வளோ தூரம் இதாக வச்சுருந்தாரு, இப்படி எனக்கு அவள் அன்றைக்கி நைட்டு பண்ணதை என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் நேத்திக்கு வந்து திவ்யா என்கிட்ட கேட்டா, உன்னை பற்றி சொன்னா, நான் அவள் பேசினாலும் நீ பேச மாட்டேங்கிறியா அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு, ஆமாம் என்கிட்ட கேட்டா, நான் முதல்லலாம் அவட்ட போய் பேச தான் செஞ்சேன். அந்த ஜெயிலில் இருக்கும்போது நைட்டு கூட அவளை போய் நான் செக் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு பேச தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. எவிக்ஷனுக்கு அப்புறம் பேசினான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு பேச தோணலை, அந்த கபோர்ட் விஷயத்தில் அந்த இடம் வேணும்னு கேட்டதுலேருந்து எனக்கு பேச தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்றைக்கி சாண்ட்ராவே வந்து இப்போ ஹாப்பியாக தான் இருக்காங்க, ஜாலியாக சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ அப்படி பார்த்தா பிரஜன் எவிக்ஷனுக்கு திவ்யா அழகாக செஞ்சாங்க. அவர் வார்த்தை இறங்கி போகிறப்போ அதுக்காக வந்துட்டு ஒருத்தர் பெட் வேணும்னு கேட்கும்போது அந்த இடத்த நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டுமான்னு தான் கேட்டாங்க. சாண்ட்ரா தான் அதில் தேவையில்லாமல் கோவப்பட்டாங்க. பட் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து பார்வதி கிட்ட அதை பற்றி காசிப் பண்ணுறாங்க. பார்வதியும் ஓகேன்னு சொல்லி அதை கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்